எனக்கு ஒரு ரீசெண்டாக ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். ஸோ அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பேரண்ட்ஸ் கூட என்னை இப்படி பார்த்துருப்பாங்கன்னு தெரியாது. பட் அவர் என்னை வந்து குழந்தைக்கு என்னை இன்ஃபேக்ட் என்னை குளிக்க வச்சது வந்து எல்லாமே அவர் தான். அவர் தான் என்னைய பார்த்து ஒரு 1.5 years 2 years சார். 2 years ஃபுல்லா அவர் தான் பார்த்துக்கிட்டாருங்க சார். அதுக்கப்புறமே டில் இன்னைக்கு வரைக்குமே அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு. வீட்டில் அவங்க சொன்ன மாதிரி கணவரே கண்வெண்ட தெய்வம்னு சொல்றதுனால நாங்கள் அவருக்கு அடிமை அப்படி அது இல்லை. இப்போ வரைக்குமே ஈவன் மார்னிங் எழுந்தோடனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு முன்னாடி அவர் எழுந்துருவார். வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுன்னு எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு காஃபி போட்டு ரெடியாக இருப்பார். இன்னைக்கு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு எழுப்புனாலும் எனக்கு பாப்பா அழுகும்போது எனக்கு முன்னாடி அவர் எழுந்து பாலாத்தி இருந்து எல்லாமே அவர் தான் பண்ணி கொடுக்குறாரு. வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒர்க்கே இல்லாமல் இருக்கிற சேவிங்ஸ்லாம் வந்து இதாச்சு. என் கூடயே இருந்து தான் என்னை பார்த்துக்கிட்டாரு. எல்லாமே 2 வருஷம் வேலைக்கு போகாம இருக்க சேவிங்ஸ் வச்சு தான் பண்ணாரு. கூட இருந்து என்னைய பார்த்துட்டாரு. 2 வருஷம் ஆக்சிடென்ட் அப்போ உங்களுக்கு கூட யாரும் உங்க அப்பா அம்மா யாரும் இல்லையா? இருந்தாங்க. பட் அவங்கள விட அதிகமா பார்த்ததே இவர்தான் சார். எங்க வேலை பார்த்துருந்தீங்க சார் முன்னால? சார் நான் ஆக்சுவலி ஆர்மியில் இருந்தேன் சார். எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்மியில் இருந்தீங்களா? அதை விட்டு வந்தீங்களா இல்லை எப்படி வந்தீங்க? சார் அது நம்ம சர்வீஸ் ஆக்சுவலி உங்கள் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் சர்வீஸ் இது பண்ணிட்டேன். வாலண்டரி சர்வீஸ் வாங்கிட்டேன். விஆர்எஸ் வாங்கிட்டீங்களா? வாலண்டரி வாங்கிட்டு வந்துட்டு தான் நான் கம்ப்ளீட்டாக கூட இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இல்லை இப்போ என்ன பண்ணுறீங்க சார்? சார் இப்போ வந்து நம்ம 2 பேரும் போத் ஆர் பிஸ்னஸ் தான் சார். 2 பேரும் ஓன் பிஸ்னஸ். ரொம்ப பெருமையாக சொன்னாங்க. பட் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ எல்லாருமே பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்குள்ளே வந்து எந்த ஒரு இதுவும் இருக்காது அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஒரு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு 100 தடவை ஐ லவ் யூ சொல்லிடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சொல்லிடுவோம். அதே மாதிரி காலைல வீட்டுக்குள்ளே தான் இருப்போம். பட் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் வந்து குட் மார்னிங் ஐ விட தங்கம் செல்லம் அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணுற மாதிரி அந்த போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இது என்னன்னா இது டெய்லி நாங்கள் பண்ணுற விஷயம் தான். இயர்ஸுமே வந்து நான் ஒரு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் இருக்கேன். 13 வருஷமும் எவ்ரிடே ஈவினிங் மேக்ஸிமம் வந்து எனக்கு மாங்கல்யத்தில் ஒரு பொட்டு வைப்பார். 13 வருஷமும் செவ்வாய் வெள்ளி தவறாமல் வந்து அவர் மாங்கல்யத்தில் பொட்டு வச்சு எனக்கு நான் எவ்ரி வீக் வந்து காலில் விழுந்துட்டு தான் இருக்கேன். இப்போ வரைக்கும் காலில் விழுந்துட்டு தான் இருக்கேன். ஒரு நாள் கூட தவறுனதே இல்லை. அவருக்கு முன்னாடியே நான் போயிடணும்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா ரீசன் அவர் இல்லாத ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க முடியாது. ஏன்னா எங்கள் அப்பா அம்மா பார்த்துக்கிட்டதை விட என்னை அதிகமாக அவர் பார்த்துக்கிறாரு. எனக்கு அவர் இல்லாத லைஃப் வந்து இல்லை, அவ்வளோதான். அவர் இல்லை அப்படின்னு முன்னாடியே நான் தெரியுது அப்படின்னாலே அதுக்கு முன்னாடியே நான் போயிடுவேன். இது சத்தியம். இல்லை அப்படின்ற விஷயத்தை என்னால் கேட்க கூட முடியாது. கேட்க இஷ்டம் இல்லை. அது என் காதில் விழறதுக்கு முன்னாடி என் உயிர் மேலே போயிடும். இது